இந்த மும்மொழி கல்வி திட்டம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டே தமிழ்நாடு அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்கு. எப்போ தான் நவோதயா பள்ளிக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுப்பீங்க, ஏன் மறுப்பு தெரிவிப்பீங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. 1968 அண்ணா தலைமையிலான அன்றைய தமிழக அரசு அந்த ஆட்சி காலத்தில் நம்ம இருமொழி கொள்கைக்கான தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றி வச்சுருக்கோம். நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். 9th அதாவது சிபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா 9th 10th கட்டாயம். 9th நீங்கள் 3 மொழியில் நீங்கள் 2 மொழியில் பாஸ் ஆகிறீங்க, ஒரு மொழி ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் 9th பாஸ் ஆகிடுவீங்க, 10th போயிடுவீங்க. ஆனால் 10th முடிச்சுட்டு எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த 9th வச்சு அரியரை 10th கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சில கடுமையான அதுதான் இங்கே ஒரு நீதித்துறையே 9, 10 கட்டாய மும்மொழி கல்வியை திணிக்கும் போது நீதிமன்றம் திணிக்கல, அது சிபிஎஸ்சி தான் திணிக்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகயாளர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். இன்னைக்கு பெரிய சவால், அதாவது தாவேக அரசுக்கு ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த மும்மொழி கல்வி திட்டம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டே தமிழ்நாடு அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்கு. எப்போ தான் நவோதயா பள்ளிக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுப்பீங்க, ஏன் மறுப்பு தெரிவிப்பீங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. தாவேகா தரப்பில் மௌனம் காத்திருக்காங்க, நேரமும் கேட்டிருக்காங்க, வழக்கை ஒத்தி வைங்க, 12 மாதங்கள் என்னவோ கழித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோர்ட்டு ஒத்துக்கலை. எப்படி பார்க்குறீங்க இதை? ஆக்சுவலாக ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஆக்சுவலாக இது 2017 தான் ஃபஸ்ட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். குமரி மகாசபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் விங்கோடைய ஒரு என்ஜிஓ தான் இந்த வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மத்திய அரசு மூலமாக கிடைக்குது. அதை மாநில அரசு அதுக்கு தடை போடுது. ஸோ மாநில அரசு மத்திய அரசுக்கு கோஆப்ரேட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் போடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரேயரை வச்சு அவர் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த இடத்துல என்னென்னா, அன்றைக்கு 2017 வழக்கு செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன். இப்போ ஏன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு கேட்குற செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை மெட்ராஸ் ஹைகோர்ட் போடுறாங்க. அப்போ அதை எதிர்த்து அப்போதைக்கு அப்பீல் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அப்பீல் பண்ணுறாங்க. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவரான அதிமுக அரசு தான் அந்த விஷயத்தை மேபி எடப்பாடி பழனிசாமி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், ஏடிஎம்கே கவர்மெண்ட் அவங்க தான் அதை மூவ் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் வருது. டிஎம்கே கவர்மெண்ட் அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் கேட்ட மாதிரி சுப்ரீம் கோர்ட் தாவேகா பார்த்து கேட்கல, அன்றைக்கு இருந்து எல்லா தமிழக அரசை பார்த்து அவங்க கேட்குறாங்க. மட்ராஸ் ஹைகோர்ட் அதான் கேட்டாங்க, உச்சநீதிமன்றம் அதான் கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அன்றைக்கு திமுக அதை எதிர்த்து ஃபைட் பண்ணாங்க. இந்த வழக்கு விசாரிக்கிறது யாருன்னா நீதிபதி திரு நாகரத்னா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி. எனக்கு தெரிஞ்ச உச்சநீதிமன்றத்தில் 2 பெண் நீதிபதி தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். அதில் ஒருத்தவங்க இவங்க கர்நாடகா கேட்டர் நினைக்கிறேன், கர்நாடகா சேர்ந்தவங்க நினைக்கிறேன். நல்ல பல்வேறு முற்போக்கான கருத்துக்கெல்லாம் பேசியிருக்காங்க. ஒரு முக்கியமான நீதிபதி அவர்கள். அவங்க இந்த விஷயத்தில் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின்ஸ் எழுப்பியிருக்காங்க. இது ஏற்கனவே என்னென்னா, போன ஸ்டாலின் தலைமையான கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகும்போது அவங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு மேபி 6 வீக் நினைக்கிறேன். 6 வீக் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜனவரி மாதம் என்ன பண்ணாங்கன்னா, இது எஜுகேஷன் அப்படிங்கிறது கன்கரண்ட் பட்டியல் இருக்கிறதுனால 2 பேருமே அதை கருத்து சொல்லலாம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, 2 பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால 2 பேருமே இதில் பேசி ஒரு தீர்வு எட்ட சொல்லி ஒரு கைட்லைன் கொடுத்துருந்தாங்க. அந்த கைட்லைன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. பட் அதில் ப்ராசஸ் நடக்கல. 2 பேருமே மாற்றி அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஒத்த கருத்து வரல. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ அதை நோக்கி ஃபாஸ்ட்டாக முடிவெடுங்க. மத்திய அரசு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்க்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி நீங்கள் வச்சுக்காதீங்க. அந்த மென்டாலிட்டியை மாற்றுங்க. பல்வேறு நல்ல விஷயத்துக்கு கிடையாது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி அந்த விஷயத்தை ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்து பேசியிருக்காங்க. இப்போ பேசும்போது அதில் ஆர்குமெண்ட் என்னென்னா, அதில் லாங்குவேஜ் தான் இஷ்யூ இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு என்ன இஷ்யூனா, தமிழ்நாடு எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 1968 அண்ணா தலைமையிலான அன்றைய தமிழக அரசு அந்த ஆட்சி காலத்திலே நம்ம இருமொழி கொள்கைக்கான தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றி வச்சுருக்கோம். நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக 2006 தமிழ் வழி கற்றல் அப்படின்ற சட்டம் ஒன்று ஏற்றினாங்க. அதன் அடிப்படையில் நம்ம தாய்மொழி பிரியாரிட்டி, 2வது உலக அளவில் கம்யூனிகேஷனுக்காக நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்மளோட பாலிசியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி போயிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த நவோதயா பள்ளிகள் அல்லது கேந்திர வித்யாலயா பள்ளிகள் எது வந்தாலும் சரி, இவங்க சிபிஎஸ்சி சிலபஸில் செயல்படக்கூடிய பள்ளிகள். அப்படி இருக்கும்போது பிராந்திய மொழிகளான இம்பார்ட்டன்ஸ் இங்கே குறைவாக இருக்குது. அவங்க தேசிய அளவில் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ மாநில அரசுடைய கொள்கைக்கு தேசிய அரசியலோட கொள்கை இடங்களை. ஸோ இங்கே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ இதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்குது. அதில் மாற்று கருத்துலாம் எதுவும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தை வைக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னொரு விஷயம் வைக்கிறாங்க. அது இன்றைக்கும் வச்சுருந்தாங்க. என்னென்னா,
இந்த நவோதய பள்ளிகள், அதாவது ஜவஹர் நவோதய வித்யாலயா அப்படின்றத ஒரு டேம் பேர் சொல்லுவாங்க. அந்த பள்ளிகளுக்கு நிகரா தான் வந்து நாங்க வந்து தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் ஆல்ரெடி நாங்க நிறுவியிருக்கோம். அதுல வந்து ஒரு பள்ளிக்கு 50 கோடி ரூபா வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணி நாங்க பள்ளிக்கூடத்தை நிறுவியிருக்கோம். அதுக்கு நிகரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல இருக்கு. இது நவோதய பள்ளிகளுக்கு, கேவி பள்ளிகளுக்கு இணையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இதுல இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க எஜுகேஷன் குவாலிட்டியா கொடுக்குறோம். ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து கல்வியோட குறியீட்டுல நாங்க முன்னேறி தான் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி பள்ளிகள்ல படிச்சு தேர்ச்சி பெற்றவங்க, அவங்க என்ன சக்ஸஸ் ரேட் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் பேசுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நாங்க ஏன் இதை ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத இங்க ஃபைட் பண்றாங்க. ஸோ வந்து இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்குமெண்ட். அது போக இன்னொரு விஷயத்தை பதிவு செய்றாங்க. ஏற்கனவே கல்வி சார்ந்து சமக்ர சிக்ஷா நிதி வந்து எங்களுக்கு 3500 கோடி கிட்ட ஃபண்ட் வர வேண்டியது இருக்கு. அந்த ஃபண்டெல்லாம் வராம இருக்கு. அதெல்லாம் வந்தவே ப்ராப்பரா எங்களாம் ரன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ விஷயத்தையும் கேட்டு இந்த மொழி சார்ந்த ஆர்குமெண்ட்டை கூர்மைப்படுத்திருக்காங்க. மொழி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உடனே நீதிபதி திரு நாகரத்னம் என்ன விஷயத்தை குறிப்பிட்றாங்க அப்படின்னா, இந்த மொழிங்கிறது ஒரு சீரியஸான பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. மும்மொழிங்கிறது பெரிய சீரியஸான பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. 9th அதாவது சிபிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னா 9th 10th கட்டாயம். 9th நீங்கள் 3 மொழியில் நீங்கள் 2 மொழியில் பாஸ் ஆகிறீங்க. ஒரு மொழி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் 9th பாஸ் ஆகிடுவீங்க, 10th போயிடுவீங்க. ஆனால் 10th முடிச்சுட்டு எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த 9th வச்சு அரியரை 10th கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சில கடுமையான அதுதான் இங்கே ஒரு நீதித்துறையே வந்து 9, 10 வந்து கட்டாய மும்மொழி கல்வியை திணிக்கும் போது இந்த குழந்தைங்களை என்னப்பா சொல்றீங்க? நீதிபதி தெரியும், நீதிமன்றம் திணிக்கல. அது வந்து சிபிஎஸ்சி தான் திணிக்கிறது. ஓகே. ஆனால் நீதித்துறை வந்து அதுக்கு ரெக்கமெண்ட் தானே பண்ணுறாங்க. நீதிபதி ஓகே. இந்த இடத்துல வந்து நீதிமன்றத்தோட கருத்து, குறிப்பாக வந்து நீதிபதி திரு நாகரத்னா அவர்களோட கருத்து என்னன்னா, அதாவது நீங்கள் 9th படிக்கும்போது அதை நீங்கள் கட்டாயமாக்கும் போது 10th வந்து 10ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி பிரிவில் 10ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாணவனுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ் வந்து ஆமாம், அதனால பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா இதை வந்து நீங்கள் 9th கட்டாயப்படுத்தக்கூடாது. 6th வேணா நீங்கள் ப்ரொசீஜரை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 6th 7th 8th அப்படின்னு வரும்போது அவன் ஆல்ரெடி அது கொஞ்சம் பழகிடுவோம். ஸோ ஈஸியாக 10th வந்து அதை ஈஸியாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இல்லை, இன்னொரு விஷயம், அந்த 9, 10 படிக்கும்போது குழந்தைங்களால படிக்க முடியுமா? ஏன்னா 6லேருந்து 8 வரை படிக்காத அந்த மொழியை எப்படி 9, 10 படிக்க முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் 9th ஃபிக்ஸ் பண்ணும்போது 10th எஸ்எல்சி அவனால் கிளியராக வெளியே வர முடியாது. இந்த ஒரு பிரச்சனை இல்லை, மொழினால அவங்க மாட்டிப்பான். ஸோ அதனால் 6th நீங்கள் கொண்டு வரதுனா 6th 7th 8th 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 9th சேர்ந்து 4 வருஷம் ஆகிடுது. அப்போ ஈஸியாக 10th வந்து ப்ராக்டிஸ் வந்திருக்கும் அவனுக்கு, ஒரு அவன் பழகிருப்பான் அதுக்கு. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து அவன் 10th பாஸ் பண்ண முடியும் அவனால். இந்த ஒரு சிக்கல்னால அவனுக்கு 10th பெரிய சிக்கலாக நிற்காது அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிபதி திரு நாகரத்னம் என்ன சொல்கிறேன்னா, நான் கர்நாடகாவில் அவங்க வந்து கர்நாடகா கேட்டருங்கிறதுனால அவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா, கர்நாடகாவில் நான் படிக்கும்போது கூட வந்து இந்த லாங்குவேஜ் ஒன்று கன்னடா எடுத்தால் அடுத்து வந்து ஹிந்தி எடுப்போம், இல்லை ஹிந்தி எடுத்தால் கன்னடா எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கம் தான் கொடுக்குறாங்க. அன்றைக்கு எனக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இது நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்பு. அன்றைக்கி நாங்களே பெரிய பிரச்சனை எதிர்கொண்டோம். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அது கூடுதலான சுமை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க சிபிஎஸ்சிக்கு என்ன பரிந்துரை, மத்திய அரசுக்கு என்ன பரிந்துரை கொடுக்குறாங்கன்னா, 9th கட்டாயப்படுத்தாதீங்க, 6th வேணால் அதை வந்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. இது நீதிமன்றத்தோட பார்வை. சிபிஎஸ்சியுடைய நடைமுறை அவங்க விமர்சனம் பண்ணி இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த இடத்துல என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதில் என்ன முக்கியமான விஷயம், மனுதாரர் தரப்பு அந்த குமரி மகாசபா தரப்பில் இருந்து அவங்க ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்குமெண்ட் பண்ணும்போது இந்த பெஞ்சில் இருந்த நீதிபதி நாகரத்னா மட்டும் கிடையாது, திரு மகாதேவன் அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மகாதேவன் அவர்களும் இருக்காரு. ரொம்ப அழகாக குறுக்கிட்டு, நீங்கள் அப்படி குறிப்பிடாதீங்க, தமிழ்நாட்டில் இந்தியை எதிர்க்க மாட்டாங்க, இந்தி திணிப்பை தான் எதிர்ப்பாங்க அப்படின்ற அந்த அழுத்தமான கருத்தை பாயிண்ட் வேலிடடாக பாயிண்ட் வைக்கிறார். ஸோ வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீதிபதிகளுக்கு இங்கே என்னென்ன பிரச்சனைகள் கிளியராக தெரியுது. பட் ஃபைனலாக நீதிபதி திரு நாகரத்னம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு புதிய கவர்மெண்ட் வந்திருக்கு. இந்த கவர்மெண்ட் மொழிக் கொள்கை எப்படி வச்சிருக்காங்க, அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 3 வீக்ஸ் டைம் பீரியட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 6 மாதம் டைம் கேட்டாங்க நினைக்கிறேன். 12 மாதம் டைம் கேட்டாங்க நினைக்கிறேன். 12 வாரமாக சம்திங் என்ன கேட்டாங்க நினைக்கிறேன். அந்த டைம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மனுதாரர் தரப்பு வந்து ஆர்கியூ பண்ணும்போது வந்து சரி 2த்துக்கும் வேண்டாம்னு சொல்லி ஒரு 3 வீக்ஸ் அப்படின்ற மாதிரி டைம் கொடுத்து ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து நீதிமன்றத்தில் நடந்த விஷயம். அவ்வளோதான். அதாவது 3 வார காலகட்டம். 3 வாரத்தில் விஜய் அவர்கள் வந்து மொழி சார்ந்த விஷயத்தில், அதாவது தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் மொழி சார்ந்து தான் என்ன நிலைப்பாடில் இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கணும். அதே போல் அந்த 3 வாரத்தில் இந்த நவோதய பள்ளிகள் அமைக்கிறதுக்கான அவங்க என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் 30 ஏக்கர் கேட்குறாங்க. 30 ஏக்கர் கேட்குறாங்க. 30 ஏக்கர் கொடுத்தா மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்க உருவாக்கிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதை நோக்கி நகர வேண்டியது இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? அவர் ஏற்கனவே திராவிட கொள்கை தான் பிரதிபலிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருமொழி கொள்கை, ஆளுநர் வேண்டாம், இந்த மாதிரியான விஷயத்தான் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? ஏங்க ஒரு சிக்கல் அப்படின்னு பார்க்குறேன்னா,
ஏற்கனவே நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்னா, நான் மத்திய அரசோட இணக்கமா போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த கால கவர்மெண்ட் மாதிரி நான் வந்து ஃபைட் பண்ண மாட்டேன், இணக்கமா போவேன்னு சொல்லியிருக்காரு. இவரை பத்தி புகழ்ந்து தேசிய ஊடகங்கள்லாம் நிறைய எழுதுறாங்க. அதாவது என்ன, இவர் வந்து அப்படியே தமிழ்நாட்டோட உரிமையும் பார்த்துக்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் அப்படியே இணக்கமா ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு புகழரெல்லாம் எழுதியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த புகழருக்கு இப்போ வந்து ஒரு நெருக்கடி வந்திருக்கு. இவர் எப்படி இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ விஜயோட இந்த சாயம் விழுக்குமா? ஏன்னா எதிர்க்கட்சிகள் விஜய் வந்து பாஜகவோட தத்து பிள்ளை, ஜெராக்ஸ் இப்படின்னு தான் விமர்சனம்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ விஜய் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒன்றிய அரசு கூட இணக்கமாக போகணும்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் அதாவது தமிழ்நாட்டோட அரசு எப்படி இருக்க போகுது அப்படி ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? சார், நம்ம அதெல்லாம் இப்போ வந்து ப்ரீமெச்சூராக நம்ம வந்து கணிக்க முடியாது. அவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார். ஏன்னா அவர் வந்து வெளிப்படையாக அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்னு சொன்னார். தமிழ் தேசியம் பற்றியோ இல்லை திராவிடத்தினுடைய ஐடியாலஜி என்ன, அது எப்படி தான் எவால்வேட் ஆச்சு, அதோடைய அந்த சித்தாந்தத்தினுடைய அதை பற்றிலாம் ஒரு வெளிப்படையாக வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு விவாதமோ ஒரு உரையாடலோ நிகழ்த்தினது இல்லை. ஸோ வந்து கொள்கை தெளிவு அவருக்கு இருக்காங்கிறது இப்போ நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் அதை கேட்சியான விஷயத்த நோட் பண்ணி வச்சிருக்காரு. ஆளுநரை எதிர்க்கணும், இருமொழி கொள்கை தான் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவர் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் இருமொழி கொள்கைன்னு சொன்னார். அந்த இருமொழி கொள்கையில் அவர் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க போகிறார் அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்தான் டைம் கொடுத்துருக்காங்க. அவர் ஓப்பனாக பேசி ஆகணும். அப்போ வந்து அதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அவர் என்ன பக்கம் நகராரு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தாவேகா அரசுக்கு இன்னொரு இக்கட்டான சூழலும் வருது. இங்கே ஒன்றிய அரசு அறிவித்த அந்த அறிவிப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கையாள போகிறாங்க தாவேகா அரசு? எப்படி கையாள போகிறான்னு வரும் நாட்டில் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி கையாள போகிறாங்கன்றது. பார்லிமெண்ட் வந்து ஜூலை 20 அப்படிங்கிறது, அதாவது இன்னும் நமக்கு இன்னும் 3 நாட்கள் 4 நாட்கள் வந்து பார்லிமெண்ட் கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம்லாம் இந்த பார்லிமெண்ட் வரப்போகுது. அதாவது தேசிய அரசியல் தமிழ்நாட்டுக்கு பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய திருப்பங்களை காட்ட போது, முக்கியமான சில விவகாரம்லாம் பூதாகரமாக வெடிச்சு எந்திரிக்க போகுது. அமெண்ட்மெண்ட் 130 கொண்டு வர போகிறாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 130 திருத்தம், 131 திருத்தம். இது ரெண்டுமே சீரியஸான விஷயம். 130 என்னன்னா, ஒரு மாநில முதல்வர் அல்லது அமைச்சர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையாக இருந்தாவே அவருடைய பதவி காலாவதியாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் திருத்தத்தை செய்கிறாங்க. இது ஒரு சீரியஸான விஷயம். இதுக்கு வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே போல் வந்து 31வது திருத்தங்கிறது விமனுக்கான 33% ரிசர்வேஷன் உட்பட அதோடு சேர்ந்து டீலிமிட்டேஷனுங்கிற விவகாரம். இது 131. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது அதுக்கப்புறம் இது கொண்டு வரதான் சொல்லப்பட்டு இருக்கு. இன்னும் வந்து பிஸ்னஸ் ஷெடியூல் இன்னும் வெளியாகல. பார்லிமெண்ட் வந்து எதை பற்றி மேபி இன்னும் 1 or 2 days வெளியாகும்னு நினைக்கிறேன். எதெல்லாம் பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் வெளியானதும். ஆனால் பெரிய நெருக்கடி காத்திருக்கு. என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த இடத்துல முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் எந்த கருத்தை வலியுறுத்துறாரு அப்படின்னா, அதாவது இந்த முறை இந்த பார்லிமெண்ட் செஷனில் கட்டாயமாக டீலிமிட்டேஷனை உமனுக்கான 33% ரிசர்வேஷனுங்கிறத மேற்போரையை வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷனுங்கிறது அவங்களுக்கு அல்டிமேட் எய்மாக இருக்குது. அது 29 நோக்கி டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதை நோக்கி கொண்டு வர போகிறாங்க. இந்த முறை அதை தோற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸுடைய சரத்பவார் பார்ட்டியோட ஆதரவு வெளிப்படையாக கேட்டிருக்காங்க. அதே போல் திமுக ஆதரவு வெளிப்படையாக பாஜக கேட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் டிஎம்கே என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே போல் சரத்பவார் என்சிபி பார்ட்டி சுப்ரியா சுலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 33% ரிசர்வேஷனை 50% மாற்றினா, அதை என்சிபி சரத்பவாரோட பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 33%ங்கிறத 50% மாற்றினா நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி நாங்கள் ஆனால் அவங்க 33 50 போவாங்கன்றது நான் உறுதி சொல்ல முடியாது. மோடி அதில் தெளிவாக இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அது அப்படியே தான் இருக்கும்போது அப்போ என்சிபி சரத்பவார் பார்ட்டி வந்து அதில் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். டிஎம்கேயோட நிலைப்பாடு இப்போ வரைக்கும் தெரியல. டிஎம்கே ப. சிதம்பரோட கருத்துக்கு இப்போ வரைக்கும் பதில் கருத்து அவங்க கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து இந்த பார்லிமெண்ட் ஒரு பெரிய சிக்கலான விஷயமாக இருக்க போது டீலிமிட்டேஷன் பிரச்சனையோ இல்லை நீங்கள் சொல்ல மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயம்லாம் வருது அப்படின்னா, இதில் வந்து என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சப்ஜெக்ட் வேறு, டீலிமிட்டேஷனுங்கிறது வேறு. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு சீரியஸான பெரிய போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க. கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, பெரிய விஷயத்தெல்லாம் முன்னெடுத்தாங்க. அதே போல் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடிய மாநில முதல்வர்கள்லாம் ஒரு குடையின்களை திரட்டி ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அவர் சொன்னார். ஸோ அப்போ வந்து டிஎம்கே பிரசிடென்ட் என்னன்னு தெரியும். ஆனால் இந்த முறை அந்த டிஎம்கே இந்த விஷயத்தில் அவங்க அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டாங்க. இப்போ இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை தாவேகா தான் போடும். அதில் திமுக கலந்துக்குதா, அதிமுகலாம் கலந்துக்கிறாங்களா, இல்லை ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்களா அப்படிங்கிறது இவங்களோட யூனிட்டியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது தெரியல. ஒரே தேர்தல் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கடந்த காலத்தை எதிர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் அதை எதிர்த்து பேசியிருந்தாங்க. பட் இந்த மூலம் அவங்க ஸ்டேட்மெண்ட் மாறி இருக்கான்னு தெரியல.
இப்போ வரும் நாட்களில் வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத விட நம்ம டிஎம்கே என்ன பண்ணுறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து இதில் விஜய்ங்கிறது அவருக்கு நமக்கு தெரியும், அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆக போகிறாரு இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களோட கடந்த கால அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அந்த நிலைப்பட்ட அவங்க மாற்றிக்கிட்டாங்களா அல்லது அதில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வந்து வரும் நாட்கள் தமிழக அரசியலுக்கு மிகப்பெரிய சில பரீட்சை, ஒரு இந்த பார்லிமெண்ட் செஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அக்னி பரீட்சை இருக்க போது தாவேக அரசுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு சவால் காத்துட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் இங்க இருக்க ஒவ்வொரு கட்சியும் மாநில கட்சிகள் அவ்வளவுமே இந்த சீரியஸான பிரச்சனை என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இடதுசாரிகள் என்ன செய்ய போகுது, திருமாவளவன் என்ன செய்ய போறாரு, இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அவங்கள என்ன சின்ன சின்ன கட்சிகளை விட்டுருங்க, அவங்க நிலைப்பாடெல்லாம் கிளியர். பெரிய கட்சி அதிமுக, திமுக, தாவேகா இந்த 3 பேர் நிலைப்பாடு ரொம்ப முக்கியமானது. அதுல தாவேகாக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொல்ல மாதிரி தாவேகா விவகாரம்லாம் என்னன்னா பாஜகவோட ஃபைட் பண்றாரு, எதிர்த்து நிற்க போறாரா, அவங்களோட இணங்கி போறாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அவர் என்ன பண்ண போறாருங்கிறது அவங்க ஒரு நாட்டில் வெயிட் பண்ணி பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.